எனக்கு எப்ப வந்தீங்க? ஏய் என்னடி காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானா? ஆமா சார். சும்மா என் குழந்தைய கீழே விடு. உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு? வெட்டிடலாமா? ராம்சிங், இன்னொரு அருவா எடுத்துட்டு வா. 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம். இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல. பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க. என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏயா, உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்? படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா? படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன? அண்ணே படகண்ணே மாட்டிக்கினா. இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்த. ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற? அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுனா? இனிமே எந்த பொண்ணையாவது பார்த்த உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும். தெரியல? ஜாக்கிரதை பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. லதா யாரு தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். ராம்சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல. உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழன். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போடா. சார் போட்டு மாட்டு. போலாமா? சி போய போயண்ணா. டீச்சரு ஆய் பாப்பா. எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேனா? நல்ல கலக்கு. நீங்க நான் பயந்தே போயிட்டேன். லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதுனா. அப்படியே ஆடி போயிட்டல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன். அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சருமா 2 வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ABCF கே. டீச்சரம்மா கதவை திறடி. ஓடி. அட ரொம்ப. ஏய் பாப்பா. ராம் சிங் ஜி ஜி அந்த ராவ் பாய் क्या ஆட உள்ள வாயானா? ஓடி. வெயிட் இல்ல. இதுக்கே எப்படின்னா என்ன சூ பாப்பாய். என்ன சிவா? அம்மா கிட்ட போய் காபி கேட்டேன்னு சொல்லு. கோ வா சிவா, உள்ள வா. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார். எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை பேச வரமாட்டேங்க சார். சார், உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் சார். பெரிய மனுஷன் நீதான். இந்த காலனியை என் பொண்டாட்டியை ஒன்னிய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்தியே. நீதாயா பெரிய மனுஷன். என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா? அவ என்ன காதலிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தையும் பெத்துக்கிட்டா, இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல, பழகுனது இல்ல, ஏன் பார்த்ததும் கூட இல்ல. எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கியே.
யூ ஆர் கிரேட் ஐ சே. என்ன சார், யாருமே இல்லாத இந்த அனாதை மேல போய் சோ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் லைக் மை பிரதர். நோ, யூ ஆர் மை பிரதர். பெரிய தம்பி. என்ன தம்பி சொல்ல வந்ததை சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும். நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல, அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும். சிவாவா? யார் அது? அதான் நம்ம காலனியில குறுக்காவ வேலை செய்யறானே அவன்தான். என்னது? Yes. அர்த்தமில்லாத ஒரு விளையாட்டுனால அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சுட்டாங்க. சமீபத்துல 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுற 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தானுங்க நியாயம் இல்லீங்களா? உண்மைதான். ஆனா சிவா பயப்படுறான், பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அது சரி, பொண்ணு யாருன்னு சொன்னாதானே நான். பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க மகள் லதா தான். யாரு? பேபி மாவா? சிவா வசதியானவன் இல்ல, ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம். அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை தான். மிஸ்டர் சம்பத், எனக்கு இந்த ஜாதகம், பொருத்தம், சம்பிரதாயம், சடங்கு, அந்தஸ்து, அடுத்தவங்க பேச்ச கேட்கறது அப்படி இப்படின்னு எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் மகளுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார். இப்ப என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா. தம்பி, இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான், என் மனைவி, என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆமாப்பா. Yes. She is a widow. என் பொண்ணு ஒரு விதவை. என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தாலி எரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கழட்ட வேண்டியதாயிடுச்சு. நீ என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா. குழந்தை மாதிரி அழுதா எப்படி? வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்ச என்னால் நேரில் பார்க்க முடியாது சார். எனக்கு அந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டது பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒளிஞ்சியே, அதுல வந்த வேணாதான்ப்பா இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ லதாவை பார்த்து பேசுற,